everyone, welcome back to our channel My Kitchen. இன்னைக்கு நம்ம My Kitchen ல kitchen reorganization vlog தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி kitchen organize பண்றது எப்படி, first எப்படி இந்த kitchen organize பண்றது எப்படி சொல்லி முதல்ல ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அத பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துங்க. லிங்க் வந்து descriptionல கொடுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, என்னோட kitchen-ஐ எப்படி reorganize பண்ணேன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். கொஞ்சம் அப்பப்ப ஏதாவது சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நமக்கு kitchen-குள்ள போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் புதுசா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கிச்சனை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணேன். அந்த ரீஆர்கனைஸ் பண்ணது எப்படி, அப்புறம் கவுண்டர் டாப் எப்படி நீட்டா மெயின்டைன் பண்றது, சின்ன கவுண்டர் டாப்பா இருந்தா எப்படி ஈஸியா எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபில் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெண்டு ஷெல்ஃபை காஞ்சி வச்சு கடைசி அந்த ஷெல்ஃப்ல இருந்து எடுத்துவேன். எடுத்து சும்மா க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி தூசியில தட்டி மறுபடியும் மேல வைக்கணும். இப்படி இருக்கு. சாப்பாடு எடுத்து வச்சிட்டு குழம்பு ரெடி ஆச்சு. கழுவு போட்டாச்சு. இந்த கிச்சன்ல இருக்கிறத எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தொடச்சிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்றேன்னு காமிக்கிறேன். இல்லனா vlogல சும்மா 2-3 பார்ட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் வீடியோவா போடுறேன். நம்ம போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சலாம். எங்க கூட ஒரு வால் இருக்கு, ஓடிச்சு வீடியோ பார்த்தோன்னே. இந்த மாதிரி வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வச்சு வச்சுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மாதிரி இருக்கு. அதனால இந்த இருக்கும். இது பண்ணி காமிச்சலாம். ட்விங் என்னடா இவ்வளோ சுத்தமாக பார்க்குறீங்க. ஆல்ரெடி நான் இந்த குப்பை கரையான் அந்த பொடிச்சு வச்சு மண்ணெல்லாம் தள்ளி விட்டேன். அதனால தான் படிச்சிருக்கு. சும்மா வந்து அந்த நீங்க அந்த தண்ணியில் படிச்சிடும். ரொம்ப இருக்கும். மேலே எல்லாம் க்ளீன் பண்ணி படிச்சாச்சு. இப்போ நான் கீழே வச்சிருக்கேன். இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணிருக்கேன். ஸ்விட்ச் போர்டு வச்சு க்ளீன் பண்ணலாம். காலேஜ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் சுத்தமாக நீட்டாக அந்த இடத்துல டக்கு வந்துடும். மேலே க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டாச்சு. மேலே இப்போ முதல்ல எப்படி இருந்தோ அதே மட்டும் வைக்க போகிறேன். கீழே கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி கிச்சன் அப்போ அடிக்கடி மாற்றிக்கலாம்னு நம்ம காமிக்கிறேன். சாரி பழக்க தோசத்தில் வாங்க வீடியோ போகலான்னு சொல்லிட்டேன். இதை அப்படியே எடுத்து வச்சு நான் அடிச்சு பண்ணுறது காமிக்கிறேன். அடிக்கடி கிச்சனை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதான் அப்போ இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. எப்பவும் போல் இட்லி பாத்திரம், பின்னாடி எண்ணெய் கேன், சக்கரை டப்பா, தோசை கல், பெரிய மாவு பாத்திரம் இங்கே தான் வைப்பேன். அது வந்து உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்க மாவோட அவ்வளோ அடுக்கியாச்சு. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணாத டம்ளர், அதனால் அதையும் எடுத்து அந்த பீனான் கிளாஸஸ் செராமிக் கிளாஸ்லாம் இது மேலே போட்டேன். எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. கீழே ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை ஃபில் பண்ணும்போது காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன் எப்படி மாற்றுறேன்னு. இப்போ ஷெல்ஃப் பேப்பர் போட்டு இந்த ஷெல்ஃபை இதை கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சு காய்ச்சி ஃபஸ்ட் வந்து இந்த காரணம் இருக்குது. அந்த காரணம் வச்சு அதை பண்ண முடியும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் அங்கே வச்சிடலாம். செட் பண்ணி பார்ப்போம் நல்லா வருதான்னு. கார்னரில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பிளேட் ஸ்டாண்டை இந்த சைடு வைப்போம். செட் பண்ணிட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த பிளேட் ஸ்டாண்ட் இங்கே இருக்கட்டும். இந்த ஷெல்ஃபுமே ஃபுல்லாக கசகசகசன்னு தான் இருக்குது. இதையுமே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். இதில் இருக்கிற பாதியை அந்த சைடு இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணணும். இப்போதைக்கு இப்படி தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் செட் ஆகுதான்னு. செட் ஆச்சுன்னா இப்படியே விட்டுருவேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறதுலாம் முன்னாடி வச்சுக்கலாம். மூவியாக வந்துச்சு. சட்டை புட்டு மேக்கர் இவங்க மேலே வச்சுருவேன். இந்த சட்டை இப்போ இங்கேயே காலி விட்டுருக்கேன். பார்த்தா பெரிய பெரிய பாத்திரம் இங்கே கம்பி வைப்பேன் கொஞ்சம். அதனால் அந்த காலியாகவே இருக்கட்டும். அப்படி இதெல்லாம் உள்ள வச்சிடும். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். இந்த பெரிய பாத்திரம் வந்து தான் இந்த வாழை பூசி அப்புறம் கடையில் இருக்கிற அந்த இடத்துக்கு நல்லா உள்ள போயிடும். அதனால் இதை அப்படியே அங்கே அடிச்சுட்டு வச்சுட்டு இந்த குட்டி குட்டி கரண்டி சாரி இல்லை ஸ்பெஷல் கரண்டி இதில் எடுத்து சொல்லி வைப்போம். இந்த கேப் தான் வைக்க போகிறேன். இந்த சைடில் சொல்லிடுவோம். கலகம் உள்ள போயிடுச்சு. ஹேண்ட் லண்டர் உள்ள போயிடுச்சு. அடுத்தது இந்த பாத்திரம் அது உள்ள போயிடுச்சு. கடைசியாக அருவாள் எல்லாம் அழகாக உள்ள போயிடுச்சு. செகண்ட் செட் பண்ணியாச்சு. பாதி பாத்திரம் கழுவு இருக்குது தான் தெரியுதா? எஸ் பாதி கழுவு இருக்குது. அது போக கொஞ்சம் அதில் இருக்குது. வெளியில் அந்த பாத்திரம் இல்லை. அதெல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு நம்மளுக்கு கடைசி காமிக்கிறேன். இப்போதைக்கு இப்படி செட் பண்ணிக்கிறேன். நல்லா இல்லை இங்கே வேலை சூப்பர் சூப்பர்னு சொல்லி கேட்டு பண்ணிட்டேன். இப்படி இப்படி வச்சுருக்கேன். இடையில இந்த கொஞ்சம் மாத்திரம் நம்ம கிச்சன் பார்க்க புதுசாக மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி கீழே வந்து சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டுருவேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இதே ஸ்டாண்ட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு மாற்றினேன். வீடியோ எடுக்கல. இப்போ நான் மறுபடியும் நியூ சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் பேப்பர்லாம் மாற்றிச்சு. இதை எடுத்து வச்சுலாம் அந்த சோஷன் பேப்பர் மட்டும் வச்சுவேன். முடிச்சுட்டு இதில் என்ன எடுத்துட்டு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தேனோ அப்படியே தான் இப்போவும் வச்சுருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் ரேக் வச்சுருந்தேன் இல்லையா,
அதை வந்து இப்போ சென்டருக்கு கொண்டு வர போகிறேன். நீங்கள் இடையில என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது வந்து நடுவில் இருந்திருக்கும். இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அவள் வச்சுருக்கேன். இது வந்து அவனோட ட்ரை கிரேப்ஸ் போட்டு 2 ஒன்றா உள்ள முடியும். அதனால் நீங்கள் வச்சுட்டு வேலை கலர் வைக்கிறேன். அதுக்கு எனக்கு வச்சுக்கிட்டேன். சோடாப்பு இது கட்டாமல் வச்சு நல்லா வச்சிட்டேன். மிளகாத்தூள், சாம்பார் பவுடர், தேனை, கசகசா, பெருங்காயத்தூள், அதையும் வச்சு அதனால் இது ஓப்பன் பண்ணாதது இங்கே வைப்போம். இதோட பிளாக் சீட் பவுடர் எவ்வளோ சொல்லி வச்சிட்டேன். மிளகு, பட்டை கிராம்பு இங்கே வச்சிடுறேன். மிளகு அந்த கார்னரில் வச்சிட்டேன். இப்போதைக்கு இதில் உள்ள வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் ஸ்டாண்ட் வச்சுட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு காமிக்கிறேன். எல்லாம் வைக்கும்போது இப்போதைக்கு இந்த ஸ்டாண்ட் இங்கே வச்சுருக்கேன். ஏன் இந்த கேப் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே என்ன வைக்கிற எடுத்து வைப்போம். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி வச்சுடுறேன். இன்னும் கலக்கி தேய்க்கிறது. இப்படி வச்சா பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அதை தூக்கி அபிஷேகம் பண்ணிடுமா, அதனால் கீழே வச்சிடும். ரெகுலராக யூஸ் பண்ணுறது முன்னாடி வச்சுட்டு இதை சைடில் ஒழிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இல்லைன்னா இதையும் தூக்கி இப்படி அடியில் ஒழிச்சு வைக்கிறேன். தெரியவே இல்லை. தெரியவே இல்லை. நான் பிரேக் மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன். ஆனால் தெரியவே இல்லை. எல்லாத்தையும் கீழே வச்சிட்டேன். இந்த ஸ்டாண்டில் என்ன பண்ண போகிறேன் காமிப்பேன். கஷ்டம் இருக்கும். வேறு எதாவது பண்ணுவோம். இங்கே எண்ணெய் கேனில் கொஞ்சம் எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா எப்படியும் அங்கே வச்சா இது மேலே வச்சா அதை விட்டு அபிஷேகம் பண்ணி நம்ம வேலை வச்சுருவேன். அதனால தான் இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா கசகசா நெய்யெல்லாம் வந்து எப்பவும் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து நகர்த்தி விட்டு எடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ கீழே இதெல்லாம் வச்சாச்சு. அதனால் அங்கே வேலை முடிஞ்சு. மேலே வந்து 1-2 தூக்கி மேலே வச்சுருக்கேன். இந்த 2ம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அதனால் இந்த சந்துக்குள்ளே சொருகி வச்சுருக்கேன். இப்போ இந்த சந்துக்குள்ளே என்னென்ன சொருகணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே நம்ம இப்போ முதல்ல மாட்டிற மாதிரி இந்த ஸ்டாண்டை சொல்லிடுவோம். இந்த ஸ்டாண்டை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்கணும்னா வாங்கிக்கலாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் வைக்கலாம். நம்மளோட அஞ்சல் பெட்டி ஸ்வைங் லிமிட்டுங்க. அது கூட கொஞ்சம் பொடி ஒரு சைடில் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இந்த குட்டி பவுல் வச்சுக்கலாம். அது அதுக்குள்ள தான் ஒரு காலி அந்த சைடு கலக்கி வச்சேன். இப்போ இதுக்கடையில் நம்ம உப்பு ஜாடி வச்சுக்கலாம். பெரிய ஜாடி இங்கே வச்சுருக்கேன். புளி. ஏன் இங்கே மட்டும் பேப்பர் போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அங்கே தான் எண்ணெய் கேன்லாம் இருக்குது. அதனால இங்கே பேப்பர் போட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கரும்பு சக்கரை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். அதனால் இப்படி தள்ளி வச்சுடுறேன். இங்கே வச்சுருக்கேன். இதுக்கடையில் வந்து நட்ஸ் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஏன் இப்படி ஒரு காய மட்டும் கவர்லாம் போட்டு மூடி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து சுட்டு போயிடும் அடிக்கிறது. அதனால் எறும்புக்கு இங்கே மூடி போட்டு வச்சிருக்கேன். பக்கத்தில் கரும்பு சக்கரை. இது நம்ம மிக்ஸி கான் ஸ்பேஸ். இங்கே வரமிளகா வச்சிடலாம். பக்கத்துலேயே பனங்கள் கண்டு. அப்புறம் கொஞ்சம் இப்படி கற்றுக்கலாம். அங்கே ஏலக்காய் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது ஏலக்காய், டீ தூள். இப்போ இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நம்ம மசாலா பொடி டப்பா இப்படி வச்சிடுறேன். இதை தூக்கி இது மேலே வேணாம்னா வச்சுக்கலாம். ஏன்னா ஆதவன் கைக்கு இது கிடைச்சா பரவாயில்ல, அவன் சாப்பிட்டுக்குவான். இது கிடைச்சா வேலையை காமிச்சிடுவாரு. ஆனால் இது இங்கே வச்சிடலாம். நம்ம ஸ்பூன் ஸ்டாண்ட் அதை இங்கே வச்சுருவோம். இது ஒரு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ஸ்பேஸ் யூஸ் ஆகிட்டு பாருங்க. மேலே கீழேன்னு வச்சாச்சு. இங்கே தான் நம்ம கொக்கியெல்லாம் தொங்க விட்டுருக்கேன். இப்போ இதில் தான் நான் கரண்டியெல்லாம் தொங்க விடுறேன். அதுக்கு தான் இந்த காலி ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்போ நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் தூள் அளவு நம்ம கரண்டியை பாருங்க. ஸ்வைங் அடுத்தா நம்ம வந்து நிறைய எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். எண்ணெய் எடுத்தால் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பிரச்சனை இல்லை. அதுவும் கீழே கம்பத்துக்கு அது இடிச்சா பரவாயில்ல. அதனால் அங்கே இருக்கட்டும்.
இப்போ இந்த வரமிளகா டப்பா மேலே சக்கரை டப்பா வச்சிடலாம். இதுவும் காலியாக இருக்குது, கொட்டி வைக்கணும். இப்போ கிச்சன் குட்டியாக இருக்குது, கவலை வேணாம். நம்ம குட்டியாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் சேவ் பண்ணிருக்கோம் பாருங்க. இடையில இந்த மாதிரி ஏதாவது மாற்றி ட்ரை பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். மிக்ஸி ஓட வச்சு அதுக்கு ட்ரெஸ் போட்டுருவோம். எஸ், மிக்ஸிக்கு ட்ரெஸ் போட்டுச்சு. இது ட்ரெஸ் 2 நாளைக்கு இருக்கும், அதுவும் கழட்டி வீசி வரும். இப்போ இருக்கு நம்மளோட ஃபேவரட் ஃப்ரூட் பாஸ்கெட். இப்போ இதில் வெறும் சப்போட்டாவும் பப்பாளி மட்டும் தான் இருக்குது. இனிதான் வாங்கி வைக்கணும். இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது. இப்போ ஷெல்ஃப்மே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அடிக்காச்சு. கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட் வைக்க இடம் இல்லை, அதனால் அது மேலே வச்சுருக்கேன். இது ஓப்பன் பண்ண மேகி பேக்கெட் எறும்பு இருந்ததுங்காட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் எடுத்து உள்ளே வைக்கணும். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இது வழக்கம் போல் தொடச்சாச்சு. இந்த ரேக் காலியாக தான் இருக்குது. ஆதம் குட்டி கைக்கெல்லாம் இட்டும், அதனால் இங்கே மட்டும் காலி பண்ணி வச்சுருக்கேன்.